நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 173வது படத்துக்கு எத்தனை பேக் டு பேக் பிரச்சனைகள் வருங்கிறது தெரில அப்படி தான் சொல்லிடணும். ஸோ இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கிங் அப்டேட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லிடணும். அதாவதுங்க, முதலாவதாக இந்த திரைப்படத்தை வந்து சுந்தர் சி டைரக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிபி சக்கரவர்த்தி கைக்கு வந்து போயிருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்கான டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி இல்லை அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். ஸோ இது என்ன பிரச்சனை, ஏன் சிபி சக்கரவர்த்தி இந்த படத்தை விட்டு வெளில போயிருக்காரு, யார் தலைவர் அவர்களுடைய 173வது படத்தினுடைய புதிய டைரக்டர் அப்படிங்கிற இந்த அப்டேட் பார்த்தா முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க, சுந்தர் சி அவர்கள் டைரக்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்துச்சு. வந்து 3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுந்தர் சி அவர்கள் இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து எனக்கு தெரியும், பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்களால் இந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளில போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவரே அஃபீஷியலாக சொல்லிட்டாரு. ஸோ அதற்கப்புறமா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க, சிபி சக்கரவர்த்தி அவர்களை டைரக்டராக போட்டாங்க, அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு. பொங்கல் 2027க்கு படம் வந்து வரப்போகுது அப்படிலாம் சொல்லிட்டாங்க. மார்ச் மிட் அப்போ உங்களுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஏப்ரல் மிடில் வந்து ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஜெயிலர் 2 ஷூட்டிங் டிலேனால ஏப்ரல் எண்டிங்கில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பில் இருக்க இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்துட்டு சிபி சக்கரவர்த்தி டேரக்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு வந்து ஒரு 2 தரப்பான காரணங்கள் வந்து சொல்கிறாங்க. முதல் தரப்பான காரணம் வந்து என்னென்னா, நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நானி அவர்கள்ட்ட ஒரு கதை சொல்லி அந்த கதை வந்து ஓகே இருக்குது. ப்ரொடக்ஷன் டீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவர் கதை சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு கதை ஓகே ஆகி அந்த படத்திற்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேவா, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா டைரக்டர் நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னாங்க, ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு பாதியிலே போயிட்டு இருக்கிற இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்கள்னால அந்த படத்தினுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. அது என்ன காரணங்கிறது தெரில. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆன காரணத்தினால நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார்ட்ட கதை சொல்லி இப்போ வந்து ஓகே பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, உங்களுடைய அட்வான்ஸ் அமௌண்ட்டையும் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் ஒரு சில ஒர்க்லாம் பண்ணிக்கிங்க, அந்த ஒர்க்குக்கான காசையும் சேர்த்து நீங்கள் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து கேட்டாராமா. நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்தளவு ஃபைனான்ஸாக இல்லாத காரணத்தினால சரி வேறு வழியே இல்லாமல் தலைவரோட ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு நானியோட படத்தை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ரஜினி சாரோட சேர்ந்து படம் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு தரப்பான காரணம். இன்னொரு தரப்பான காரணம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து பேசியிருந்தார். ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து அவர் என்ன ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னா, நான் ரஜினி சார்ட்ட போய் ஒரு கதை சொன்னேன், அந்த கதை வந்து ரஜினி சாருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு, அவர் வந்து அவருடைய லஞ்ச் டைமே மறந்துட்டு என் கதையை வந்து கேட்டிருந்தார், இன்டர்வல் பிளாக் வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப புகழ்ந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த கதைக்கான வில்லன் கேரக்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப க்யூரியஸாக இருந்தார். ஸோ நானும் ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதைக்கு வில்லனாக யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணியிருந்தோம். பட் லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து மெட்டீரியலைஸ் ஆகலை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட அந்த இன்டர்வியூ வந்து 2 வாரம் கிட்ட ஆயிடுச்சு அப்படி தான் சொல்லணும். பட் இப்போ திடீர்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, மேபி சிபி சக்கரவர்த்தி அவர்களோட கதை வந்து அந்தளவுக்கு இல்லாத காரணத்தினால அஸ்வத் மாரிமுத்து அவர்களோட கதையை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அஸ்வத் மாரிமுத்து அவர்களோட கதை வந்து நல்லா இருந்திருக்கலாம் கம்பேர் டு சிபி சக்கரவர்த்தி. அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா சிபி சக்கரவர்த்தி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றிட்டு அஸ்வத் மாரிமுத்து அவர்களை இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிற அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் சொல்லணும். பட் இப்போ வரைக்கும் எந்த காரணம்ங்கிறது அஃபீஷியலாக இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல அப்படி தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் டீம் இன்னொரு 4-5 நாளில் வந்து உங்களுக்கு அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க, யார் இந்த திரைப்படத்துக்கான டேரக்டர் அப்படிங்கிறத பற்றி. ஸோ நம்ம தலைவர்களுடைய 173வது திரைப்படத்தை எந்த டைரக்டர் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய ஹானஸ்டான கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.